உண்மையில் யார் இந்த ஜான் பிரிட்டோ? ஏன் கடைசியில லீமா ரோஸ் மார்ட்டினுடைய சகோதரர், அதாவது இவங்க டெய்சி மார்ட்டின் ஆதவர்ஜுனாவுடைய ஒய்ஃப், அவங்களுடைய தாய்மாமா பேர் ஏன் அடிபட்டது? என்ன நடந்துச்சு சார்? ஏன் இவ்வளவு குழப்பம்? எதை வைத்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துவது அப்படின்றத தெளிவா பலர் இருக்கிறாங்க. அதை எந்த விமர்சனத்தை கொண்டு போகலாம் ஆளுங்கட்சி பேர்லன்றது ஒரு காத்திருத்தல் அப்படின்ற ஒரு கூட்டம் இருந்துட்டு இருக்கும்போது, அதாவது தாவேகா அரசு மேல ஏதாவது ஒரு ஆமா, பழிய சுமத்தி ஏதாவது ஒரு பழிய ஏதாவது ஒரு சுமத்தி விவாதமாக்கலாம். இதுதான் அவர்கள் நோக்கம் அப்படின்னும் போது, இந்த இந்த வெறும் வாய்க்கு ஒரு மிச்சரும் அல்வாவும் கலந்து சாப்பிட்டா எப்படி இருக்குன்ற மாதிரி அமலாக்கத்துறை 27ஆம் தேதி ஒரு செய்தி அறிவிப்பு ஒன்று கொடுத்துச்சு. அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, 2024ஆம் ஆண்டு சர்வதேச போதைப் பொருள் கடத்தல், அதுல வந்து ஜான் பிரிட்டோன்னு ஒரு நபரு மன்னர் வளைகுடா பகுதியில் ஒரு விசை படகை வந்து அதை கைப்பற்றி அந்த படகை வந்து கைப்பற்றி அதன் மூலியமா வந்து இவங்க வந்து போதைப் பொருட்களை கொண்டு போகும்போது அதை வந்து பிடிச்சிட்டாங்க, கைது பண்ணிட்டாங்க. அதன் எடை வந்து அது யாருன்னு கேட்டா கஞ்சா ஆயில், ஆஷிஷ், அதோட பேர் கஞ்சா ஆயில் தான். அது பேர் கஞ்சா ஆயில் 99 கிலோ வந்து அதை வந்து பறிமுதல் செய்யப்பட்டது. அதன் மதிப்பு 108 கோடி ரூபாய் மதிப்பு. அதை தொடர்ந்து மெத்தபெட்டமைன் 37 கிலோ 645 கிராம் வந்து அது எங்க கையில கிடைச்சிச்சு. இதோட மதிப்பு வந்து 150 கோடி. அப்ப ஏற்கனவே 108 150 258 கோடி, 258 கோடி சர்வதேச போதைப் பொருட்களை நாங்க கைப்பற்றணும். அந்த ஊடகங்கள்ல உடனே ஜான் பிரிட்டோ யார் தெரியுமா, ஜான் பிரிட்டோ யார் தெரியுமா, அதாவது இவர்கள் வந்து அதாவது ஒரு வடிவேல் ஒரு படம் சொல்லுவாரு, அவரும் இவரும் அண்ணன் தம்பியான்னு கேட்பாங்க தெரியுமா ஒருத்தர், அந்த மாதிரி. சரி, இந்த ஜான் பிரிட்டோவே இருக்கணும். அப்படின்னா கூட லீமா ரோஸோட தம்பி தானே சொல்லணும். ஆமா, ஜான் பிரிட்டோ. எப்படி ஆதவர்ஜுனாவோட பொண்டாட்டியோட மனைவியோட தம்பி அப்படின்றது எப்படி சித்தரிக்கிறாங்கன்றது இப்ப புரியுதா? விளையாட்டுத்துறை, தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரோட மனைவி டெய்சியோட அம்மா லீமா ரோஸோட தம்பி ஜான் பிரிட்டோ, இப்படிலாம் ஒரு கதை சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா, அதாவது சினிமால இருக்க பெரிய பெரிய கதை வசனகர்த்தா, ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கே டஃப் கொடுக்குற ஆளுங்க நம்ம காவல்துறை. நம்ம தமிழக காவல்துறையை விட தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இந்த ஊடகத்தை இப்ப இருந்த இந்த ஊபிஸ்ன்றது, அவங்க பாசையில ஊபிஸ்ன்றது, இவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, எதுக்கு அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தா தெரியுமா? இந்த துறைமுகங்கள் மூலியமா தான் இதெல்லாம் வருது. அதனால அவர் துறைமுகங்களை கைப்பற்றதுக்காக தான் அவர் இங்க வந்தாரு. இது மூலியம் தான் சர்க்கியூட் ஆகுது. ஜான் பிரிட்டோ இப்படின்னு கதை வர்ணிச்சு கிளை கதைகள், வர்ணனைகள் பெரிய லெவல்ல போயிட்டே இருந்துச்சு.